பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஒரு 5-6 நாளைக்கு நம்ம கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் எப்படி ஒரு எளிமையான ரிசல்ட்டை நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம நினச்சிக்குவோம் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, மலை போல பிரச்சனையாக இருக்குது, எரிகோ மதில போன்ற ஒரு பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை, இதுக்கு எப்படி தான் பதில் கண்டுபிடிக்கிறது, பதிலே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு சப்ப மேட்டர். நம்ம பெரிய பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பொசுக்குன்னு பதில் செஞ்சிருவார் பாருங்க. அங்கதான் நம்ம ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த சூப்பர் நேச்சுரல் காட் அப்படிங்கிறத ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எப்படி நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் ஒரு 5-6 நாளைக்கு பார்க்க போறோம் பாருங்க. கடினமான சூழ்நிலை, இதுக்கு பதிலே கிடையாது, இந்த பிரச்சனைக்கு பதிலே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, உங்களுக்கு தான் இந்த சத்தியம் பாருங்க. இந்த யாத்ராகமம் 14வது அதிகாரம், இந்த இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஆண்டவர் செங்கடலை பிளந்தார், மோசையை கொண்டு செங்கடலை எப்படி பிளந்தார் அப்படின்னு சொல்லி இதை நம்ம எத்தனையோ ஆண்டாண்டு காலமா இந்த சத்தியத்தை படிச்சிருக்கிறோம் பாருங்க. நேற்றைய தினத்துல கர்த்தர் எனக்கு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் ஆண்டவர் பேசினார் பாருங்க. எப்பவுமே இந்த யாத்ராகமம் 14 எடுக்கும்போது 13வது வசனத்தை வாக்குத்தத்தமா எடுத்துக்குவோம். நல்ல வசனம் தான், வாக்குத்தத்தம் தான். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிற வசனங்கள் அதே அதிகாரத்துல பாருங்க, சூழ்நிலை எப்படி மோசமா இருந்தது. அந்த அவ்வளோ கடினமான சூழ்நிலையின் மத்தியில மோசே என்ன பண்ணாரு, எப்படி கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து அந்த பெரிய பிரச்சனை செங்கடல் பிளக்கறக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயமா ஆண்டவர் முடிய பண்ணிட்டார். பெரிய பிரச்சனைய ரொம்ப சாதாரணமா முடிய பண்ணிட்டார், லகுவா முடிய பண்ணிட்டார். அதான் நம்மளுடைய கர்த்தர் பாருங்க. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சீக்ரெட் என்னங்கிறத இன்றைக்கு நாம் படிக்க போறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம் எப்பவும் நம்ம படிக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் வாக்குத்தத்தம் நம்ம எப்பவுமே படிக்கிறது. நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இந்த யுத்தம் கர்த்தருடையது. இப்படி எல்லாம் தான் நம்ம இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. இந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியில மோசே என்ன பண்ணாரு, போய் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாரு. ஏன் அப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் மோசையை கல்லெறிந்து கொல்ல பாக்குறாங்க. நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தா பரவாயில்லையே, எகிப்திலேயே நாங்கள் செத்து போயிருப்போமே, இங்கே செங்கடல்ல கொண்டு வந்து எங்களை தள்ளவா மோசே எங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி வழிநடத்தி வந்த மோசையை எல்லாரும் கல்லெறியறதுக்கு பார்க்குறாங்க பாருங்க. முன்னாடி போனால் செங்கடல், பின்னாடி பார்த்தா எகிப்தியர் பெரிய பெரிய இராணுவங்களோட 600 இராணுவங்கள், பெரிய இராணுவங்களோட இவங்களோட சண்டை போட்டு இவங்களை திரும்பவும் எகிப்துக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு பின்னாடி வர்றாங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. இனி எங்களுக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவில் மோசே முழிச்சிட்டு இருக்கிறாரு. முழிச்சிட்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவரே, என்ன இந்த ஜனங்க இப்படி இது பண்ணிருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கிட்ட ஏன் நீ முறையிடுற அப்படின்னு சொல்லி. இந்த கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும் எல்லா ஜனங்களுக்கும் நீச்சல் தெரியுமா, குழந்தைகளுக்கு நீச்சல் தெரியுமா, எப்படி இந்த செங்கடலை தாண்டி போவாங்க, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சிருக்காரு. நம்ம நினைச்சுக்குவோம், ஐயோ இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம். அவர் வானத்தையும் பூமியும் இந்த பூமியில் உள்ள அத்தனையும் அவர் சிருஷ்டிச்சிருக்காரு பாருங்க. அப்போ ஒரு பிரச்சனைக்கான பதில் ஆண்டவருக்கு தெரியாதா? எப்படி கடல்ல வழியை உண்டு பண்றதுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? அனந்த ஞானம், அவருடைய ஞானம் அவ்வளோ ஒரு ஞானம் உள்ள தேவன் பாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணாரு, ஏற்கனவே ஆண்டவருக்கு அந்த வழி தெரிஞ்சதுனால மோசை கிட்ட சொல்றாரு, ஏன் மோசை எங்கிட்ட நீ ஏன் முறையிடுற பாருங்க. அந்த வசனங்களை பாருங்க. 15வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கிட்ட முறையிடாதன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசாம இருக்கல.
சொல்யூஷனை கொடுக்குறாரு, பதில கொடுக்குறாரு. பாருங்க என்ன பதில்னு பாருங்க. பிராக்டிக்கலா ஆலோசனை. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுதழுது நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பதில் தெரியல. 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, இரவெல்லாம் ஜெபிக்கிறீங்க. காலையில எந்திரிச்சு பதில் கிடைச்சிருச்சா? தெரியலங்க, நான் இரவு பூரா முழிச்சிருந்து ஜெபிச்சேன், ஆனா எனக்கு பதிலே கிடைக்கல. சரி, உபவாசம் போடுவோம். 1 நாள் உபவாசம், 2 நாள் உபவாசம், 1 வாரம் உபவாசம், 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம். பதில் கிடைச்சுதா? பிரச்சனை தீந்துதா? இல்ல. பிரியமானவர்களே, வேதத்துல கர்த்தர் அருமையான பதில வச்சிருக்கிறாரு. உபவாசத்துக்கு நான் எதிரானவள் கிடையாது. உபவாசத்துல கொண்டு போய் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வைக்கிறது இல்ல. கர்த்தருடைய வார்த்தையில அந்த விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்ற அந்த ஆலோசனையை கேட்கும் பொழுது நமக்கு பதில் கிடைக்குது. பாருங்க, இங்க மோசே கிட்ட பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு. 15வது வசனம், புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ போய் சொல்லு மோசே, பயப்படாதிருங்கன்னு சொல்லு, அவங்கள பேசாம இருக்க சொல்லு, புறப்பட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? முன்னாடி கடல் இருக்கு, நாங்க எப்படி போவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் ஆலோசனை கொடுக்குறாரு. பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர்னு பாருங்க. உன் கையில என்ன வச்சிருக்க? ஆண்டவரே, என் கையில ஒரு கோல் தான் ஆண்டவரே இருக்கு. நீ அந்த கோலை நீட்டு, அந்த கோலை நீட்டு. பாருங்க 16வது வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. பாருங்க, பெரிய பிரச்சனைக்கு மோசே கிட்ட பதில் வச்சிருக்கிறாரு. ஒரு கோலை எடுத்து சமுத்திரத்தின் மேல நீட்டி கடலை பிளந்து விடுங்கிற ஐடியா கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, நீங்க உங்க பிரச்சனைகளை கொண்டு போய் இவங்க கிட்டையும் அவங்க கிட்டையும் ஊழியக்காரங்க எல்லார்கிட்டையும் நீங்க எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் உங்க பிரச்சனைக்கு பதில் கிடைக்க போறதில்ல. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் அமைதியா நீங்க ஓன்னு போய் ஆர்ப்பரிக்க வேண்டாம். அமைதியா போய் மனசுக்குள்ளேயே நீங்க ஆண்டவர்கிட்ட பேசலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு என்ன பதில், எனக்கு ஆலோசனை கொடுங்கும் போது உங்க ஆவியில அவர் பேசுவார். நீங்க அமைதியா போய் உட்கார்ந்து பாருங்க. அதுதான் சும்மா இருங்கள் அப்படின்னா. சும்மா எப்படி சும்மா இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்துல போய் அமைதியாய் காத்திருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. இதை மட்டும் நம்ம செய்ய மாட்டோம். இதை செய்யாம இங்க ஓடுவோம், அங்க ஓடுவோம், பணத்தை பரட்டுவோம், கடனை வாங்குவோம், என்னென்னமோ வழிகளை செய்வோம். பாருங்க, ஓடி ஓடி ஓடி. அதுதான் நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அப்ப நம்மளோட சுய புத்தியில நம்மளோட ஆலோசனைகளை நம்ம செய்யாம கர்த்தரிடத்துல கேட்கும் போது அவர் நல்ல பதில வச்சிருப்பார். செங்கடல் பிளக்கிறதுக்கே ஒரு ஐடியா கொடுத்தவர் நம்ம குடும்ப சூழ்நிலைகளுக்கு அவர் நல்ல ஐடியாவை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, பாருங்க 17வது வசனம் பாருங்க, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துவேன். நான் அவங்க இருதயத்தை கடினப்படுத்துவேன். அவங்க எல்லாரும் பின்னாடி வருவாங்க. ஆனா நீ பயப்படக்கூடாது. நீ சும்மா இரு. சும்மா இருந்து நீ என்ன பண்ணணும்? உன் கோலை மட்டும் நீட்டு, நான் கடலை பிளப்ப, ஜனங்க எல்லாரும் உலர்ந்த தரை வழியா நீங்க நடந்து போவீங்க. அப்ப சும்மா இருக்கிறதுக்கு அர்த்தம் இன்னைக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்க. இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னா சும்மா இருக்கிறதுனா கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு காத்திருப்பது. நீங்க பைபிள்லயே எழுதி வச்சுக்கோங்க. சும்மா இருந்தா ஆண்டவர் சும்மா இருக்க சொல்லிட்டாருன்னு சும்மா இருக்கிறது இல்ல. கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தில் காத்திருப்பது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யற ரட்சிப்பை பாருங்கள்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் இன்னைக்கு சும்மா இருக்க போறேன், கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்க போறேன். என் பிரச்சனைக்கு எல்லாம் இன்றைக்கு எனக்கு பதில் கிடைக்க போகுது. இந்த செங்கடல் எனக்கு பிளக்க போகுது. நடுவுல ஆண்டவர் வழியை உண்டு பண்ண போறாரு. அப்ப நம்ம அமைதியா காத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் பேசுற சத்தத்தை கேட்க முடியும். இப்போ சத்தமா இதோ நான் கர்த்தர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறது இல்ல. நம்மளோட உள் மனதுக்குள்ளதான் ஆண்டவர் பேசுவார். பாருங்க, அந்த பேசுறது நம்ம அமைதியா இருக்கும்போது, அவர் சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் அவருடைய சத்தம் நம்மளுக்கு கேட்கும். பாருங்க, உங்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுடைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, சரீர சுகத்துல பிரச்சனை, இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகள் இருக்கட்டும். இப்பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, லேண்டு பிரச்சனை,
கோர்ட்ல பிரச்சனை, எது வேணா இருக்கட்டும், எவ்வளோ இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நடுவுல நீங்க அந்த 99 பிரச்சனை அந்த ஒரு பாயிண்ட்ல ஆண்டவருடைய சமூகத்துல அந்த வழி தெரியும் பாருங்க. அமைதியா நீங்க போய் அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, நீங்க அவர் சமூகத்துக்கு போகணும். போய் நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்மோடு கூட பேசி நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீ உன் கையை நீட்டு, உன் காலை நீட்டு, இப்படி செய்ய ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுப்பார் பாருங்க. அப்போ அந்த ஆலோசனையின்படி நீங்க செய்யும் பொழுது அது உங்க வழியை வாய்க்க பண்ணும். அதுதான் முழு இருதயத்தோடு கர்த்தர்ல நம்பிக்கையா இருக்கிறது. எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை, எத்தனை நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை லகுவாய் முடிய பண்ணுவார். இன்னைக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. வேதத்துல இந்த யாத்ராகமம் 14 பக்கமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் லகுவான பதிலை வைத்திருக்கிறார். என்னுடைய தொழில்ல நல்ல வெற்றி உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால. பதில் தெரியாத பிரச்சனைக்கு பதில் உண்டாகும். எப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல அமைதியாய் போய் காத்திருக்கும் போது பாருங்க என்ன நடந்தது அப்படின்னா, பின்னாடி ஜனங்க துரத்திட்டு வந்தாங்க. ஆனா என்னாச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் கர்த்தர் அங்க செஞ்ச காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இருக்குது பாருங்க. 14வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால், நம்ம அவர் சமூகத்துல போகும்போது கர்த்தர் என்ன தெரியும், ஜனங்க யாரும் நீச்சல் அடிச்சு அந்த பக்கம் போக முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். இது ஒரு கடினமான சூழ்நிலைன்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, யாரும் நீச்சல் அடிச்சு போக முடியாது, தண்ணிக்குள்ள நடக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ஞானத்துல பலத்த கீழ்காற்று அனுப்பிட்டாரு. இது கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா. பலத்த கீழ்காற்று அனுப்பி சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். இங்கதான் கர்த்தர் வேலை செய்யறார். பிரியமானவர்களே, உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில அவருடைய சமூகத்துல நீங்க போய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு காற்றை வீச பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். பலத்த கீழ்காற்று வரும் பொழுது சமுத்திரம் ஒதுங்குச்சு, 2 பக்கம் மதிலா நின்னுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனாங்க. எகிப்தியர் பின்னாடி வந்து சமுத்திரத்துல மூழ்கி அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. ஒருத்தர் கூட பிழைக்கலன்னு வசனம் போட்டிருக்கு. 28, 29வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்க, ஒருவனாகிலும் தப்பவில்லை. 28வது வசனம், அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை, அத்தனை பயிலும் செத்து போயிட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து பேசுகிற உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய சமூகத்துல அமைதியா காத்துருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் சாத்தானுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி பாருங்க. ஜெயம் உங்களுக்கு தான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரியமானவர்களே, அதனால உங்களோட பிரச்சனைக்கு ஆண்டவர் உங்க பிரச்சனைக்குள்ளேயே பதில வச்சிருக்கிறாரு. அமைதியா அவர் சமூகத்துல போய் காத்துருங்க. வார்த்தையை எடுத்துக்கோங்க, வாக்கு தத்தங்களை எடுத்துக்கோங்க. நிச்சயமாய் அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்க, இதை நீங்க நிறைவேற்றி கொடுக்கிற தேவன், நீர் நல்லவர், நீங்க எனக்கு தீமை செய்யவே மாட்டீங்க, உங்ககிட்ட தீமை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களோட பிரச்சனைகளுக்கு பதில் கிடைக்கிறது நீங்க பாப்பீங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.